அவரை ரொம்ப யதார்த்தமாக சொன்ன விஷயம். அவர் அந்த வார்த்தை எதுக்காக சொன்னாருன்னா, அந்த நீங்கள் அந்த ஃபுல் ஸ்பீச்சை கேட்டிங்கன்னா ஆ. தெரியும். என்னுடைய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பம், ஆமா. இந்த குடும்பம், நம்மிடமிருந்து வந்த மொழி தானே கன்னடம் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, நம்ம எல்லாம் ஒன்று தானேன்றார். அததான் அவரு சொன்னாரு. இல்ல அவர் மீன் பண்ணது அதுதான். அவரு ஒற்றுமையை தான் வலியுறுத்துறாரு. இப்போ அவர் ரொம்ப கான்சியஸா யோசிச்சு எந்த வார்த்தை பயன்படுத்தலாம் என்று யோசிச்சு நம்முடைய சகோதர மொழி தானேன்னு பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. ஆமா. இல்ல பிரச்சனை இல்லாம ஆயிருக்கு அவங்களுக்கு. ஆனா அவ்வளோ கான்சியஸா ஒரு மனுஷன் இருக்க முடியாதுல்ல. எழுதி வச்சுட்டு வரல. ஒரு அன்புல பேசிட்டு இருக்கும்போது அது உண்மையும் கூட. அது எல்லாருக்கும் தெரியும். நிரூபிக்கப்பட்ட உண்மை. பொய்யும் சொல்லல. பொய்யா சொல்லியிருந்தா பிரச்சனை. உண்மையும் கூட. அதனால அவர் அதை அப்படி சொன்னாரு. ரொம்ப இது பேசினா இப்படி ஒரு பிரச்சனை வரும் அவ்வளோ கான்சியஸா இருந்தா கான்சியஸா யோசிச்சிருந்தாருன்னா அவர் வந்து சகோதர மொழி இல்ல வேற ஏதாவது வார்த்தைகளோட பயன்படுத்தியிருப்பாரு. அவர் நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் தான், நம்மளிருந்து வந்தது தான் அது, அதிலிருந்து வந்தது தான் இதுங்கிற ஒரு ஒரு விஷயத்த சொல்றாருல. நம்ம எல்லாம் ஒன்னா தான் இருந்தோம். நிலத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாம் ஒன்று தானே. ஆமா. பெரியார் ஒன்று சொல்லுவாருங்க. ஆந்திராவில் இருக்கிறவனும் தமிழ் தான் பேசுறான், கர்நாடகாவில் இருக்கிறவனும் தமிழ் தான் பேசுறான், நம்மளும் தமிழ் தான் பேசுறோம். எப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் பேசுற தமிழும் மெட்ராஸில் இருக்கிற பேசுற தமிழும் வித்தியாசப்படுதோ அது மாதிரி அவன் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கா இன்னும் கொஞ்சம் வித்தியாசப்படுது. யதார்த்தம் அதுதான்.